செல்வந்தர்கள் தனக்கு சொந்தமான அந்த சொத்துக்கள் இருந்து ஜக்காத்தை கொடுக்க இல்லை. நாங்கள் ஜக்காத்தை கொடுக்க இல்லைண்டா அல்லாஹ் ஜக்காத்தை எடுக்க ஆரம்பிப்பான். ஜக்காத்து நாங்கள் கொடுக்கிறது ஒன்று இருக்குது, அது அல்லாஹ்வுக்கு பயந்து தக்வாதாரிகளாக இஹ்லாஸான உள்ளம் உண்டாகுவதற்கு ஜக்காத்தை கொடுக்கிறது. ஜக்காத்தை கொடுக்கலேண்டா அல்லாஹ் ஜக்காத்தை எங்கள்கிட்ட எடுக்க ஆரம்பிப்பான். கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேரை பார்க்குறோம். உங்களோட ஊர்கள் எனக்கு எப்படியோ தெரியா, ஆனால் எங்களோட ஊர்களில் நான் கண்ணாட கண்டிருக்கிறோம். எத்தனையோ வசதி படைத்தவர்கள், செல்வந்தர்கள் கண்ணியமானவர்களே இன்றைக்கு பெரும் நோய்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஜக்காத்தை ஒன்று கொடுக்கணும், சரியான முறையில் ஜக்காத்தை கொடுக்க இல்லை. ஏழையவர்கள், எளியவர்கள், தன்னுடைய கடையில் வேலை செய்யக்கூடியவர்கள், தன்னை கீழான வேலை செய்யக்கூடிய அத்தனை வேலையாட்களுடைய பணத்தையும் கொள்ளையடித்தார்கள். அல்லாஹ் நிலைமையை மாற்றி காட்டினான். இன்றைக்கு புள்ள போதவஸ்தில், புள்ள அங்கையும் இங்கையும் தன்னை செல்வத்தை அழிச்சிட்டான். வாப்பாக்கு 2 கிட்னி ஃபெயில், ஹார்ட்டில் ஓட்ட, இப்படி பெரும்பெரும் நோய்கள். கிட்னியை மாற்றுறாங்க, சரி வரல. கண்ணியமானவர்களே, ஏன்? செல்வத்தை கொடுக்க இல்லை, செல்வத்தை உரிய முறையில் செலவழிக்கல. அல்லாஹு தஆலா சொல்றான், நீங்க கொடுத்தீங்கடா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் அவர்களுக்கு ரெட்டிப்பாய் கொடுக்கிறான். பல மடங்கு என்பது உலமாக்கட்ட போய் கேளுங்க, என்ன மடங்கு என்று சொல்லப்படல. அல்லாஹ் எவ்வளவு கொடுக்கக்கூடியவன், கொடுக்கக்கூடிய மக்களுக்காக வேண்டி. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் சொல்லுவான், நான் பசிச்சிருந்தேன், நான் தாகிச்சிருந்தேன், நான் கஷ்டத்தில் இருந்தேன், நீ என்ன பார்க்க வரலையே என்று அல்லாஹ் கேட்பான். இது ஒரு நல்ல ஒரு காலம் தானே, ரமலானுடைய காலம். கண்ணியமானவர்களே, அடியான் கேட்பானாம், நீ எப்போ பசிச்சிருந்தாய், எப்போ தாகிச்சிருந்தாய்? அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அடியான், என்னுடைய அடியான் பசியில் இருந்தான், இன்ன அடியானுக்கு தேவை இருந்துச்சு, இன்ன மனிதனுக்கு கஷ்டத்தில் இருந்தான், ஆனால் நீ எட்டியும் பார்க்கலையே. உண்ட பணம், உண்ட வீடு, உண்ட பிள்ளைகள் எல்லாமே என்னென்னு பார்த்தாய். இது அல்லாஹ் எனக்கு தந்தது, நான் கொடுக்கணுமே ஜக்காத்தை, அல்லாஹ் எனக்கு தந்தது, நான் நிறைவேற்றுமே சதக்காவை என்று நினைக்க இல்லை. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிது கொடுக்கிறது ரொம்ப குறைவு, மதரசாக்களை கொடுக்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் வீணான களியாட்டங்களில் ஏராளமாக செலவழிக்கிறார். மகண்ட கல்யாணத்துக்கு நான் இப்படி செலவழித்தேன் என்று பெருமை அடிக்கிறார். மகள கல்யாணத்துக்கு இப்படி செலவழித்தேன் என்று சொல்றார். கண்ணியமானவர்களே, யாருக்கிட்ட உலகத்துடைய எங்களோட ஊர்களில் ஜகாத்துடைய கமிட்டி இருப்பாங்கண்டா, ஜகாத்துக்கு உரிய உலமாக்க இருப்பாங்கண்டா, அவர்களுக்கிட்ட ஏதாவது பொய்ய சொல்லி சாட்ட சொல்லி 1 கோடி ரூபாய் சொத்து 60 லட்சம் ரூபாயை கணக்கு காட்டேலும், எங்களுக்கு கணக்கு காட்டேலும். உலகத்துடைய மக்களுக்கு முன்னால பொய்ய சொல்லி ஏமாத்தேலும், ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால ஏமாத்த இயலாது. அத்தனை சொத்துக்களையும் அறிந்தவன் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, எனவேதான் சதகாக்கள் ரொம்ப முக்கியமான, இந்த ஜகாத்து ரொம்ப முக்கியமானது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை எடுக்கிற நேரத்தில் சொன்னார்கள், யார் ஜக்காத்தை இல்லை, ஜக்காத்தில் ஒட்டகத்தை தரமாட்டேன் இல்லை, ஒட்டகத்துடைய குட்டியை தருவதற்கு மறுத்தாலும், இன்னொரு ரிவாயத் வருகிறது, அதனுடைய கயிற்றை தர மறுத்தாலும் அதற்காக நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபூபக்கர் நீங்க எப்படி இந்த சட்டத்தை எடுப்பீங்க? அவர் இஸ்லாமியர், அவர் முஸ்லிம், கலிமா சொல்லியிருக்கிறார், எப்படி நீங்க யுத்தம் செய்வீங்க? சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், தொழுகையும் ஜகாத்தையும் யார் பிரித்து பார்ப்பாரோ சொன்னார்கள், அவர்களுடன் நான் யுத்தம் செய்வேன் என்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இது அபூபக்கருடைய விளக்கம் அல்ல, அபூபக்கருக்கு அல்லாஹ் கொடுத்த விளக்கம். சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த விளக்கம் இருக்கிறதே, அபூபக்கர் சும்மா பேச இல்லை, இது அல்லாஹ் கொடுத்த ஞானத்தால அபூபக்கர் பேசினார், ரலியல்லாஹு அன்ஹு பேசினார் என்ற செய்தியை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஜகாத்துடைய அந்த அளவு மிக முக்கியமான பகுதியில் இருக்கிறது. எனவேதான் இலங்கை ஜம்மியத் உலமா ஜக்காத்தை பற்றி வலியுறுத்தி இருக்கிறார்கள், ஜக்காத்தை கொடுக்குமாறு சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஜக்காத் யாருக்கு கொடுக்கணும் என்று தனியாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களுக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்க இயலாது, இந்த இடங்களுக்கு எவர்களுக்கு சொந்தமானது ஜக்காத் என்றெல்லாம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக உங்களோட ஊர்களில் யாராவது இருப்பாங்க என்று நினைக்கிறேன். இந்த கூட்டு ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிர்வாக குழு இருப்பார்கள். கூட்டு ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள். அவர்களிடத்தில் ஒப்படைங்க. ஒரு மனிதர் வந்து கேட்டார், பனு தமீம் கூட்டத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் ஜக்காத்தை வசூலிக்க மனிதர்கள் வந்தால் நாங்கள் எங்களுடைய அந்த ஜக்காத்தை அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறோம். அவ்வாறு நாங்கள் ஒப்படைத்து விட்டால் எங்களுடைய ஜக்காத்துடைய பங்கை கொடுத்ததாக நிறைவேற்றப்படுமா என்று கேட்டார்கள். நாங்கள் கொடுத்ததாக நிறைவேற்றப்படுமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அவ்வாறு நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த ஜக்காத்தை நிறைவேற்றிய அந்த மனிதரில் நீங்களும் ஆக்கப்படுவீர்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே தான் கண்ணியமானவர்களே, எங்களோட ஊர்களில் இருக்கக்கூடிய இந்த ஜக்காத்தை நாங்கள் வலுப்படுத்துவோம். ஜக்காத்தை கொஞ்சம் முன்னுக்கால கொண்டு வருவோம். ஊர்களில் ஏழை எளியவர் இருக்க மாட்டார்கள், கஷ்டப்பட்டவர் இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, ஏழை எளியவர்கள், வழிப்போக்கர்கள் இந்த ஊர்களில் இருந்தும் இல்லாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒன்றாக ஜக்காத்தை அல்லாஹு தஆலா வலியுறுத்திருக்கிறான்.